ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பராக ரொம்ப சாஃப்டாக அரிசி எதுவுமே உடையாம கம கமன்னு கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே பிரியாணி நம்மளும் நம்ம வீட்டிலேயே செய்யலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருளாக வேணுங்கிறத நெக்ஸ்ட்டாக நான் பிரியாணி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத இங்கே வச்சுருக்கேன். பல்லாரி வெங்காயம், தக்காளி, மிளகா, புதினா இவ்வளோ தான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது ஆக்சுவலாக அரைக்கும்போது லைட்டாக தண்ணி ஆயிடுச்சு. அப்புறமா கொஞ்சமாக தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா இந்த பட்டை, கிராம்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம். நான் ஆக்சுவலாக இது மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறவங்க பண்ணுறாங்க. அதனால் இதை மட்டுமே வச்சு பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா 1/2 கிலோ சிக்கன். ஆக்சுவலாக இதை நல்லா உப்பு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி இப்போ எவ்வளோ அரிசி வேணுமோ அந்த அரிசியை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு அலாக்கு அரிசி வந்து ஃபுல்லாகவே எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் மசாலா, மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா சில்லி பவுடர், இது மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். வேறு எந்த மசாலாவும் யூஸ் பண்ண மாட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். அதுக்கப்புறமா எடுத்து வச்ச அரிசியை ஒரு 3 தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக ஊற வச்சாச்சு. இப்போ நல்ல கனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கணும். எப்போவுமே பிரியாணி பண்ணுறது கொஞ்சம் வெயிட்டான பாத்திரம் எடுத்து வச்சிங்கன்னா தம் போடுறதுக்கு அதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக. அதுக்கப்புறமா அது கூட கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம பட்டை, கிராம்பு எல்லாம் நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இன்ன வரைக்கும் நான் அடுப்பு பற்ற வைக்கவே இல்லை, கேஸ் ஆஃபில் தான் இருக்குது. இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க, சரியா? வெங்காயம் வந்து நான் ஒரு 3 பல்லாரி வெங்காயத்தை நல்லா வந்து அரிஞ்சு எடுத்துருந்தேன். வெங்காயம் எப்போவுமே நல்லா வந்துட்டு ரோஸ்ட் ஆகும், அது எப்படி சொல்லுது, கலர் சேஞ்ச் ஆகலாம், பொன்னிறமாக வர அளவுக்கு இதை வந்து வதக்கிட்டோம் அப்படின்னா கெட்டு போகாமல் இருக்கும் ரொம்ப நேரம். ஏர்லி மார்னிங் நீங்கள் பண்ணால் கூட நைட்டு வரைக்குமே அந்த பிரியாணி வந்துட்டு அப்படியே இருக்கும், எந்த இதுவுமே கெட்டு போகாது. நான் எப்போவுமே பிரியாணி பண்ணும்போது எண்ணெய், வெங்காயம், பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் போடுறதுக்கு அப்புறமா தான் அடுப்பே பற்ற வைப்பேன். இது இப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து 2 பச்சை மிளகா தான் வச்சுருந்தேன். காரம் கொஞ்சம் நான் கம்மியாக தான் சேர்ப்பேன், ரொம்பலாம் சேர்க்க மாட்டேன். உங்களுக்கு நிறைய வேணும்னா நீங்கள் நிறைய பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம், இதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் ஃபுல்லாக நல்லாவே கிண்டி விட்டுக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, பிரியாணி பண்ணுறப்போ எப்போவுமே ஒரு ஆர்டிஃபிஷியலாக எந்த கலருமே யூஸ் பண்ண மாட்டேன். நேச்சுரலாக கலர் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த நேச்சுரல் கலருக்கு என்ன யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ரெட் சில்லி பவுடர் இருக்குல்ல, ரெட் சில்லி பவுடரை ஒரு ஒரு 1 இல்லை 2 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா அந்த எண்ணெயெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிண்டி விட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே அந்த எண்ணெய் கலர் ஃபுல்லாக மாறிடும். பிரியாணியில் கலர் வந்து ரொம்ப சூப்பராக படும். அது நம்ம எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே யூஸ் பண்ண வேணால் சூப்பராகவே இருக்கும். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு நிமிஷம், 1லேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளே தான், 1 நிமிஷம் ஃபுல்லாகவே நீங்கள் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு அதை லைட்டாக கிண்டி விட்டுட்டே இருந்தாலே போதும். எப்போவுமே இஞ்சி பூண்டு ஆட் பண்ணால் கொஞ்சம் அந்த ரா ஸ்மெல் இருக்கும். ஆனால் இது ஆட் பண்ணால் தான் சூப்பராக பிரியாணியோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ அதை அப்படி 1 நிமிஷத்துக்கு ஃபுல்லாக நல்லாவே கிண்டி விட்டுக்கோங்க. நிறைய பேர் மசாலா வந்து கொஞ்சம் லேட்டாக ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து இந்த டைமில் ஏன் ஆட் பண்ணுவேன் அப்படின்னா, பிரியாணி ஃபுல்லாகவே நல்ல கலர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த டைமில் வந்து சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணுவேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆர்டிஃபிஷியலாக எந்த ஒரு கலருமே நம்ம யூஸ் பண்ண வேணாம், இப்படி யூஸ் பண்ணாலுமே சூப்பராக இருக்கும். இது நல்லா வதங்குற அந்த ராஸ்மெல்லாம் போய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா புதினா வந்து எடுத்து வச்சுக்கோங்கள, அதை புதினாவை போடணும். ஆக்சுவலாக புதினா தான் பிரியாணிக்கு அந்த ஃப்ளேவரை அப்படி தூக்கி கொடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நான் பண்ணுறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்டெப்ஸை பண்ணும்போதுமே இந்த இலையை வந்து லைட்டாக மின்ட்டை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிகிட்டே இருப்பேன். எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள், சரியா? மின்ட்டை ஆட் பண்ணி ஒரு 1லேருந்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளி வந்து கரெக்டாக நான் 2 நல்ல பழுத்து தக்காளி பழமாக எடுத்து அதை வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வந்து எந்த அளவுக்கு வதங்கணும் அப்படின்னா, தக்காளி எப்போவுமே தண்ணி விடும். ஸோ நல்லா வதங்கணும். அது வந்து முழுசாக தெரியவே கூடாது. மசாலாவோட ஃபுல்லாக ஜெல்லாகிற வரைக்கும் வதங்கணும். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறமா அது கூட கொஞ்சம் வந்து புதினா இலையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1லேருந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா அதை வந்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும். தக்காளி அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும். இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தயிரை வந்து உள்ளே ஆட் பண்ணணும். தயிர் வந்து ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி தக்காளி எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு தான் ஆட் பண்ண முடியும். ரொம்ப தயிர் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரியாணி ஒரு மாதிரி கொஞ்சம் புளிக்கிற மாதிரி வந்துடும்.
ஸோ கொஞ்சம் தயிர் யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள். தக்காளி எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத மைண்டில் வச்சுட்டு நீங்கள் தயிர் யூஸ் பண்ணிக்கோங்க. தயிர் யூஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்க வேண்டியதான். இந்த டைமில் என்ன பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் யூஸ் பண்ணணும். நம்மளே வச்சுருந்தோம்ல, மஞ்சத்தூள் யூஸ் பண்ணி ஆல்ரெடி நம்ம சிக்கன் வாஷ் பண்ணும்போதே உப்பு மஞ்சள்லாம் போட்டு தான் நம்ம வந்துட்டு அதை வாஷ் பண்ணியிருப்போம். அதனால் ரொம்பவும் சேர்த்துக்க வேண்டாம். லைட்டாக ஸ்பூனில் 1 டீஸ்பூன் வந்து போட்டால் போதும். அதுக்கப்புறமா கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வந்துட்டு குக் பண்ணணும். அதுக்கப்புறமா எடுத்து பார்த்தோன்னா மசாலா நல்ல தக்காளி, பச்சை மிளகாய், அப்புறம் அந்த மின்ட்டு லீஃப் எல்லாம் சேர்த்து அப்படி இங்கே மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா லைட்டாக 1 ஸ்பூன் ஆர் 1/2 ஸ்பூனில் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃப்ளேவருக்காக சிக்கன் மசாலா ஆட் பண்ணும். இது ஆக்சுவலாக நான் பண்ணுவேன். பிரியாணி மசாலான்னு தனியாக யூஸ் பண்ணாமல் இதை மட்டும் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ மசாலா இந்த ஆட் பண்ணதுக்கப்புறமா செக் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் புளிப்பு, உரைப்பு, உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குதா அப்படின்னு ஒரு டைம் நம்ம செக் பண்ணிக்கணும். கரெக்டாக இருந்தது அப்படின்னா எதுவும் எக்ஸ்ட்ரா போட வேண்டாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கன் இருக்குல்ல, இந்த சிக்கன்லாம் உள்ளே ஆட் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக சிக்கனில் வந்து எப்போவுமே தண்ணி விடும். சிக்கன்லேயும் தண்ணி வெளியே விடும், தக்காளியிலேருந்தும் தண்ணி வெளியே வரும். ஸோ இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியுமே ஆட் பண்ண வேண்டாம். சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு நிமிஷத்துக்கு கரண்டியை வந்து கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். உப்புமே லைட்டாக சிக்கன் நம்ம சிக்கனில் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உப்பு போட்டுக்கணும். உப்பு வந்து கொஞ்சம் சுள்ளன் இருக்கிற மாதிரி இருந்தால் அது நல்லாயிருக்கும். இந்த டைம்லேயும் கொஞ்சம் உப்பு போடுவேன். அதுக்கப்புறம் பிரியாணியில் நம்ம தண்ணி ஆட் பண்ணுவோம்ல, அந்த டைம்லேயும் உப்பு ஆட் பண்ணிப்பேன். அது வந்து கரெக்டாக வர மாதிரி இருக்கும். ஸோ சிக்கன் போட்டதுக்கப்புறம் நல்லா 1 நிமிஷத்துக்கு கண்டினியூவாக நீங்கள் வந்து அதை கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கிண்டி விட்டதுக்கப்புறம் இந்த டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் மின்ட் லீஃப் சொன்னேன்ல, கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போவும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லைட்டாக மின்ட் லீஃபை வந்து மேலாப்பில் இது பண்ணிவிட்டு கரெக்டாக 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணணும். மூடி போட்டு இதை இப்போ வந்து மூடிடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ நீ ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ தெரியுதா எவ்வளோ தண்ணி வெளியே வந்திருக்குன்னு. ஆக்சுவலாக தண்ணி ஆட் பண்ணவே இல்லை. சிக்கன்லேருந்து வந்த தண்ணியும் தக்காளிலேருந்து பிரிஞ்ச தண்ணியும் மட்டும்தான் இவ்வளோ தண்ணி வந்து வெளியே வந்திருக்குது. ஸோ இந்த கண்டிஷனில் பார்த்தா சரி நீங்கள் கரண்டி வச்சு லைட்டாக பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கும். ஆக்சுவலாக 80% நல்லாவே நம்ம குக் ஆகிருக்கும். சிக்கன் நல்லா குக் ஆகிருந்ததுன்னா சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும், நமக்கு ரைஸோடு ஆட் பண்ணி சாப்பிடும்போது. ஸோ இப்போ நல்லா வெந்திருக்கும் போது இந்த டைமில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம், கரெக்டாக இருக்கா உப்பெல்லாம் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லைனா ஆட் பண்ணிக்கோங்க. சரியா? இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணி ஆட் பண்ணணும். எவ்வளோ தண்ணின்னா நான் வந்துட்டு அரிசி இப்போ காமிச்சேன்ல இந்த ஆளாக்கு தான் நான் வந்து ஒரு டம்ளர் எடுத்துட்டேன், ஃபுல்லாக எடுத்துட்டேன். ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 1க்கு 1.5 தண்ணி அந்த ரேஷியோவில் தான் நான் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்துட்டு கரெக்டாக 1.5 டம்ளர் தண்ணி வந்து நான் உள்ளே ஆட் பண்ணிப்பேன். தெரியுதா? நான் எந்த டம்ளரில் அரிசி எடுத்தனோ அதே டம்ளரில் தான் 1லேருந்து 1.5 வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கணும். இதுக்கப்புறமா என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். இதில் முக்கியமான ஸ்டேஜ்னா உப்பு இல்லாமல் போயிடக்கூடாது. ஸோ நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கணும். செக் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா கொதிக்கும்ல, கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்போது ரைஸை வந்து நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்தோம்ல, அந்த ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து ஆட் பண்ண வேண்டியதான். ரைஸை ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவும் கிண்டி விடக்கூடாது, அப்புறம் வந்து ரைஸ் வந்து உடஞ்சிரும். ஸோ லைட்டாக மேட்டாப்பில் நம்ம வந்து அப்படியே பரப்பி விட்டுட்டு கீழே உள்ள மசாலா கொஞ்சம் மேலே வர்றதுக்காக இந்த பக்கம் ஒரு கிண்டு, அந்த பக்கம் ஒரு கிண்டு, அவ்வளோதான். ஒரு 2 கிண்டு கிண்டிட்டு அப்படியே மூடி போட வேண்டியதான். இதை வந்து ஒரு நிமிஷம் நமக்கு தெரியும் அந்த இது அப்படியே கொதிக்கிற வரைக்கும் பார்க்கணும். நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்போது மூடி போட்டு மூடிடலாம். எப்போவுமே நான் சொன்னேன் புதினா வந்து அப்பப்போ நான் ஆட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணேன்னா, ஸோ இப்போ ரைஸ் போட்டதுக்கு அப்புறமும் அந்த புதினா வந்துட்டு அப்படியே போட்டேன் மேட்டாப்பில் லைட்டாக தூவி விட்டுட்டு நான் கொதிக்கிறது உங்களுக்கு தெரியுதா? இந்த ஸ்டேஜ் வரும்போது தான் நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். கரெக்டாக 2 நிமிஷம் தான். 2 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக கமகமன்னு ஒரு வாசத்தோட பிரியாணி வரும். ஆனால் லைட்டாக உங்களுக்கு தண்ணி தெரியுதானே கீழே? சில கேமரா ரொம்ப பக்கத்தில் கொண்டு போகும்போது அந்த க்ளவுட் மாதிரி ஃபார்ம் ஆகுது, உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். இந்த ஸ்டேஜில் இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தம் போடணும். இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு கேஸ்லேயே விட்டோம் அப்படின்னா இன்னும் அரிசியெல்லாம் உடஞ்சி குழஞ்சிரும். ஸோ நீங்கள் அப்படியே வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து அடுப்பில் நார்மல் கேஸ் அடுப்பில் பண்ணுறேன். எப்படி தம் போடுறது அப்படின்னா தோசைக்கல் இருக்குல்ல, ஆக்சுவலி இது யூஸ் பண்ணாத ஒரு தோசைக்கல் தான், நான் யூஸ் பண்ண மாட்டேன். அதை வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா ஹீட் பண்ணிக்கணும். ஹீட் பண்ணிவிட்டு அந்த தோசைக்கல் மேலே பிரியாணி சட்டியை நம்ம பண்ணோம்ல அந்த பாத்திரத்தை எடுத்து அப்படியே மேலே வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக ஏன் வெயிட்டான பாத்திரம் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி தம் போடுற டைமில் கீழே அடி எதுவுமே பிடிக்காமல் இருக்கும், கிண்டுறதுக்கும் சூப்பராக இருக்கும்.
ஸோ அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இந்த பாத்திரத்தில் இருக்க தண்ணி எடுத்து அந்த பிரியாணி சட்டிக்கு மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். கரெக்டாக 5 மினிட்ஸ் நீங்கள் க்ளோஸ் பண்ணி தம் போட்டாலே போதும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். கம்மன்னு சூப்பராக பிரியாணி பீஸ் எல்லாம் நல்லா வெந்து அரிசி வந்து ஒன்றோட ஒன்று கொஞ்சம் கூட ஒட்டவும் இல்லை, ரைஸ் எதுவுமே உடையவும் இல்லை, சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோ ஸ்மெல் வேறு பிரியாணியில். எப்போவுமே நீங்கள் எவ்வளோ புதினா ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தாப்ப தான் சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர். சிக்கன் பாருங்களேன், நம்ம கரண்டியை வச்சு அழுத்தி பார்க்கும்போது தெரியுதா, பீஸ் வந்து நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதே மாதிரி இருக்கும். இப்போ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கம்ம நெய் ஸ்மெல் வர்றதுக்காக லைட்டாக எல்லா ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மேலே நெய் ஊற்றிட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே நீங்கள் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஒரு 2 நிமிஷம். அந்த 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக கல்யாணம் தோற்று போயிடும். அந்த அளவுக்கு ஒரு பிரியாணி ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.